உறவுகளினால் வரும் சாபங்கள். பிரைஸ் தி லார்ட். தந்தையரே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள், மாறாக அவர்களை ஆண்டவருக்கேற்ற முறையில் கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்து வாருங்கள். எபேசியர் 6:4. மற்றும் நோவா கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரருக்கு அவன் அடிமையிலும் அடிமையாக இருப்பான் என்று கூறினார். தொடக்க நூல் 9:25. திராட்சை ரசத்தை குடித்து போதைக்குள்ளாகி தம் கூடாரத்தில் ஆடை விலகி கிடந்த நோவாவை அவருடைய மகன் காம் பார்த்து, தந்தையின் நிர்வாணத்தை மூடாமல் தன் சகோதரர்கள் சேமிடமும் எப்பேத்திடமும் சொன்னதை அறிந்த நோவா தன் மகன் காமின் மகன் கானான் சபிக்கப்படட்டும் என்று கூறியதையும் அதன்படி அவர்கள் அடிமைகளாக இருந்ததையும் நாம் தொடக்க நூல் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். இதேபோல யாக்கோபு தன் மனைவி ராக்கேல் தன் தந்தை வீட்டு தெய்வ சிலைகளை திருடி வந்ததை அறியாமல் அவளின் தகப்பனிடம், நீர் யாரிடம் அதை கண்டுபிடிக்கிறாயோ அவர்களை உயிரோடை விட வேண்டாம் என்று சொல்லியதை நாம் தொடக்க நூல் 31-32 வாசிக்கின்றோம். இது சாப வார்த்தைகள். யாக்கோபு போட்ட இந்த சாபம் அவள் மனைவி ராக்கேலின் மேல் பழித்து அவள் தன் குழந்தை பெஞ்சமினை பெற்றெடுத்த பொழுது இறந்ததை நாம் பார்க்கின்றோம். பெற்றோருக்கு பிள்ளைகள் மேலும், கணவனுக்கு மனைவி மேலும், ஆசிரியருக்கு மாணவர் மேலும், திருச்சபையில் பங்கு தந்தையருக்கும் போதகர்களுக்கும் தங்கள் உறுப்பினர்கள் மீதும் அதிகாரம் உண்டு என்றும் ஆண்டவர் அதிகாரங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் என்றும் நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம். இந்த அதிகாரத்தை உணர்ந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். அநேக வீடுகளில் சரியாக படிக்காத பிள்ளைகளை பார்த்து பெற்றோர், நீ உருப்படவே மாட்ட, பக்கத்து வீட்டு பையனை பாருடா, எவ்வளோ அருமையாக படிக்கிறான், உனக்கு என்னத்தில் நாங்கள் குறைய வச்சுருக்கிறோம், நீ கேட்குறத எல்லாமே வாங்கி கொடுக்குறோம், அப்படி இருந்து ஏண்டா இப்படி படிக்க மாட்டேன்ற, நீ பெருசாக வரும்போது வேலை வெட்டி இல்லாமல் தருதலையாக தான் சுத்த போகிற பாரு, அதுதான் நடக்க போகுது என்று கோபத்தில் திட்டுவது உண்டு. இந்த வார்த்தைகள் ஏதோ கோபத்தில் சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் போல தோன்றலாம், ஆனால் சாபம் நிறைந்த வார்த்தைகள். இப்படி சபிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒரு நாளும் மேலே வர முடியாது. எப்படி சொல்லப்பட்டார்களோ அப்படிதான் அவர்கள் ஆவார்கள் என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஆம், ஆண்டவர் குடும்பத்தை ஏற்படுத்திய பொழுது கணவனுக்கு மனைவி மேலும், பெற்றோருக்கு பிள்ளைகள் மேலும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகாரம் உடையோர் அதிகாரத்திற்கு உட்பட்டவர்களை பார்த்து சபித்தால் அது நிச்சயம் அவரது வாழ்க்கையில் பழிக்கும். தீய வழிகளில் நடக்கக்கூடிய மகனை பார்த்து, இவ்வளோ வேதனைப்படுத்துறியே, நீ இருக்கிறதுக்கு செத்து போனால் பரவாயில்ல, 2 நாள் அழுதுட்டு விட்டுருவேன், இப்படி டெய்லி என்னை அழுக வைக்கிறியேடா, நல்லா இருப்பியா என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதிக கனமான வார்த்தைகள். பெற்றோர்கள் ஒரு நாளும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லக்கூடாது. மாறாக கண்ணீரோடு ஆண்டவரிடம் அந்த மகனின் ஆத்ம விடுதலைக்காக விசுவாசத்தோடு ஜெபித்தால் ஆண்டவர் நிச்சயம் அதை கேட்டு அந்த மகனை மாற்றுவார். இப்படி மாறிய அநேகரை நாம் சாட்சிகளாக கேட்டிருக்கின்றோம், பார்த்திருக்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டித்து ஒழுக்கப்படுத்தும் பொழுது ஆக்கப்பூர்வமான வார்த்தைகளை தான் பயன்படுத்த வேண்டும் என்று விவிலியம் தெளிவாக கூறுகின்றது. உன்னால் முடியும், இயேசு மட்டும் இருக்க பிடிச்சிக்கோ, நல்லா சரியாயிடும் என்று தெய்வ பக்தியை சிறு பிள்ளை பருவத்திலிருந்து ஊட்டி வளர்த்தோம் என்றால் பிள்ளைகளின் மூலம் வேதனையை ஒரு நாளும் பெற்றோர் அனுபவிப்பதில்லை. சபிக்கும் வார்த்தைகளை அறவே தவிர்ப்போம். மனைவியும் பிள்ளைகளும் வாழ்க்கையில் உயர்வடைவதை பார்ப்போம். ஜெபம் செய்வோம். அன்பின் இறைவா, எங்கள் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்து உம்மிடம் திரும்ப ஒப்படைப்பதற்காக எங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தவரே, இதை நாங்கள் உணர்ந்து எங்கள் பிள்ளைகளை சபிக்காமல் தெய்வ பயத்துடன் கூடிய ஆக்கப்பூர்வமான வார்த்தைகளால் அவர்களை ஊக்குவித்து உமக்கேற்ற வழியில் நடப்பிக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன்.